வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி இந்த முறை விசு பம்பர் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவல் தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தவோ நம்பர்படுத்தவோ இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக நிறைய நண்பர்கள் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. போன டைம் பம்பருக்கு நீங்கள் 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் சொன்னீங்க, அது விழுந்துச்சு. அதே மாதிரி இந்த டைம் கெஸ்ஸிங் வந்து எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பழைய டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி அது மூலமாக நான் அது உங்களுக்கு தரப்போகிறத டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த நம்பர் கெஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகும். பட் இது வந்து நான் வந்து கெஸ்ஸிங் போட்டு கடந்த ஒரு 12 வருஷம் டேட்டாவை எடுத்து அதுலேருந்து கெஸ்ஸிங் போட்டு தான் சொல்கிறேன். அதனால் இது விழுகிறதுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா இரட்டை நம்பர், அதாவது ஈவன் நம்பர் தான் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பிக்சர்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்க, நானும் சொல்கிறேன். அதே மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா டி சீரியல் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 2012 வருஷத்துலேருந்து 2023 வருஷத்துல கடைசி ஒரு 11 வருஷமாக 2012லேருந்து 2023 வரையில் விழுந்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2012லேருந்து எடுத்துக்கலாம். ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர். இந்த லிஸ்ட் இந்த சீரியலில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதை வச்சு பார்க்கும்போது 2012 வந்து ஒற்றைப்படை எண் ஸ்டார்ட் ஆகிருக்குது. 2013 வருஷம் ஒற்றைப்படை எண், 2014 வருஷம் இரட்டைப்படை எண் ஸ்டார்ட் ஆகிக்குது. மறுபடியும் அதுக்கடுத்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை, இரட்டைப்படை, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை, இரட்டைப்படை, அதுக்கு அடுத்து ஒற்றைப்படை, இரட்டைப்படை. அப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஈவன் நம்பர், இரட்டைப்படை நம்பர் தான் விழுகு. அந்த இரட்டைப்படை நம்பரில் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற நம்பர் என்னென்னா 2, 4, 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4, 6க்கு வந்து உங்களுக்கு சான்சஸ் கம்மி தான். 2ல் விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரை இரட்டைப்படையில் வென்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் தான் 3 டைம் வின் பண்ணியிருக்கு. 4ஆம் நம்பர் கடந்த போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷத்துக்குலாம், அதுக்கு முந்தின வருஷமும் 2 டைம் வின் பண்ணியிருக்கு. ஸோ 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 2016 மற்றும் 17ல் வின் பண்ணியிருக்கு. அது போக 2014 வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து 2க்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இந்த இதில் போட்டு கெஸ்ஸிங் தான் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சீரியல் எந்த சீரியல் விழுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2024 வரையில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சீரியல் விழுந்திருக்கு அப்படின்னா பிசிடி, டிசிடி, டிஇடி, ஏஇ அப்படின்னு விழுந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு டி சீரியல் வந்து கண்டினியூஸாக வருது. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக டி சீரியல் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டி சீரியல் 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுத்துக்கங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. என்ன பாலிடிக்ஸ்னால் 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் இப்போ சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அதில் 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா எல்லா தமிழ்நாட்டு பாட்டிலெல்லாம் 1ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் அதிகமாக சேல்ஸுக்கு வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமாக இல்லையான்னு தெரில. அதனாலேயே எல்லா கடைகளிலும் 1ஆம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற சீரியல் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். எப்போ நீங்கள் பம்பர் இல்லை நார்மல் டிக்கெட் எடுத்தாலும் 1ல் ஸ்டார்ட் ஆகிறதோ இல்லை ஸ்டார்டிங்கில் இருக்கிற நம்பரும் எடுக்காதீங்க. ஏன்னா மெஷின் ஆர்டர் விட்டு உங்களுக்கு 1ல் வரது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வரது வந்து உங்களுக்கு இந்த டைம் 7,99,999 அப்படின்னால மெஷின் ஆர்டர் விடுவாங்க. ஸோ அப்படி ஓடி உங்களுக்கு 1ல் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். 2லேருந்து 7 பேரில் எங்கே வேணாலும் நிற்கும். அதில் கடைசியில் அதாவது 7 லட்சம் அப்படிங்கிற போது 6 லட்சம் 7 லட்சத்துலையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விழுகாது. அதனால் 2, 3, 4, 5 இந்த இது மாதிரி எடுத்துருங்க. அதில் இந்த டைம் பார்த்திங்கன்னா 2க்கு வந்து நிறையாவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2 தான் எனக்கு கெஸ் ஆகுது. அதே மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டி தான் வருது. அதனால் இந்த டைம் டி வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒற்றைப்படை எண்களில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர், அதாவது 3, 5, 7ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா இதுவரையில் 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 2 டைம், 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 3 டைம் விழுந்திருக்கு. 7ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் போன வருஷத்தில் அதுக்கு முந்தின வருஷம் ஒரே டைம் விழுந்திருக்கு. ஸோ இரட்டைப்படை எண்கள் தான் கண்டினியூஸாக, அது ஆட் ஈவன் நான் அந்த சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இந்த டைம் அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஈவன் நம்பர்
2, 4, 6ல் விழுகு. அதில் வந்து 2ல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. 6 வந்து கண்டிப்பாக விழுகாது. 7ங்கிறதும் விழுகாது. 4 வந்து போன டைம் விழுந்துருச்சு. அதனால் அந்த டைம் வருமா அப்படிங்கிறது டவுட் தான். அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது 2 வந்து கம்பல்சரி விழுந்தே தான் ஆகும். அதே மாதிரி டி சீரியல் வந்து விழுந்தே தான் ஆகும். அடுத்ததாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த முறை எந்த மாவட்டம் விழுகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த மாவட்டமாக இருந்தாலும் திருச்சூர், பாலக்காடு, திருவனந்தபுரம் இந்த 3 மாவட்டம் வந்து முதல் பரிசுக்கு எப்போவுமே விதிவிலக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் கெஸ்ஸிங் போட்டு பார்த்ததுல திருச்சூர் மாவட்டம் தான் வந்திருக்கு. அந்த திருச்சூரில் எந்த ஏரியா விழுகு, இல்லை திருச்சூர் மாவட்டம் தான் விழுகுமா அப்படிங்கிறது வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த டைம் மறந்துடாதீங்க, டி சீரியலில் 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்டர்லையோ இல்லை ரொம்ப பார்டரில் எடுக்காதீங்க. அதே மாதிரி ஆன்லைனில் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நிறையா ஸ்கேம் நிறையா பேர் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆன்லைனில் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆன்லைனில் வந்து ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எடுக்கலினாலும் பரவாயில்ல, ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க, நேரில் போய் எடுத்துக்கங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.